அதை நீங்க உங்களுக்கு எதுவும் பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்கா, இல்ல நான் பேசுறது மட்டும் தான் கேக்குதா? No, sir. Like, your sound is clear. ஓகே ரைட். ஓகே குட். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அதுல உங்களுக்கு? எங்க இது? Yes, sir. யா. ஓகே ரைட். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, அந்த முதல் 4 ஏரியா பார்ப்போம். அந்த சென்ட்ரல் டாக்மாஸ், ஜீனோமிக் ஈக்குவலன்ஸ், நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிற இடம் மட்டும், மாடுலேட்டிங் access to genes அண்ட் ஹிஸ்டோன்ஸ் as கேட் கீப்பர்ஸ். ஸோ ஐ திங்க் 7:40 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7:39. ஓகே, ஒரு லெட்ஸ் வெயிட் ஃபார் 1 minute. ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம்னா, சென்ட்ரல் டாக்மா, ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ யாருக்காவது இந்த சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? கண்டிப்பா உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கேட்குறேன். சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா கனெக்ஷன். யா. ஸோ இது சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிறது சிம்பிளா யாராலையாவது சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லாட்டி யூ கேன் டைப் அண்ட் ரெஸ்பாண்ட். ரெண்டுல எதுனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சும்மா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இல்லாட்டி டைப் பண்ணி கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. Sir, it's like how genetic information passes on and the mother, like replication, ஓகே. transcription, like translation. Every on the DNA or maybe mRNA like form of it, then mRNA into proteins ஓகே and the mother. குட், கரெக்ட். அதுதான் மோரார்லெஸ் அவங்க சொன்னதுதான். ஸோ இப்போ டேரக்டா போயிடுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலா சென்ட்ரல் டாக்மா. தெரியுதுல இப்போ நான் போட்டிருக்க இந்த ஸ்லைடு? Yes. ஓகே ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலான சென்ட்ரல் டாக்மா. இந்த எப்படி வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகுது, ரைட்? எல்லாமே வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏல தான் அந்த மெசேஜ், அதாவது ஒரு ப்ரோட்டீன் ஏன்னா ப்ரோட்டீன் தான் இட் வில் மேக்கப் என்டையர் ஹியூமன். ஸோ அந்த மெசேஜ், அந்த ஜெனட்டிக் மெசேஜ் வந்து எதுல இருக்குன்னா இட்ஸ் இன் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ வந்து இட் வில் டிரான்ஸ்கிரைப் இன்டு ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ வில் டிரான்ஸ்லேட் இன்டு ப்ரோட்டீன். ஸோ இதுதான் ஆக்சுவலான சென்ட்ரல் டாக்மா. அண்ட் இப்போ நீ அதை அதை ஒரு ஒரு ஏரோ மார்க் வில் பாயிண்ட் டுவர்ட்ஸ் டிஎன்ஏ. ஸோ அப்படின்னா டிஎன்ஏ கேன் ரெப்ளிகேட் இட் செல்ஃப். ஸோ அதுதான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ கேன் ரெப்ளிகேட் இட் செல்ஃப் அண்ட் தென் இட் கேன் டிரான்ஸ்கிரைப் இன்டு ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏல இருந்து இட் ஃபைனலாக யூ வில் கெட் அ ப்ரோட்டீன். ஸோ இதுதான் இனிஷியல் சென்ட்ரல் டாக்மா ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து இந்த சென்ட்ரல் டாக்மால கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நடந்துச்சு. என்ன நினைச்சோம்னா, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். ஸோ இப்படிதான் இந்த ஈக்குவேஷன் போகும், அந்த ஏரோ மார்க் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப கீழே செகண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா, ஆர்என்ஏவும் இட் கேன் கம் பேக் டு டிஎன்ஏ. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் யாருக்காவது தெரியுமா? வாட் இஸ் திஸ் ப்ராசஸ் நேம்? ஸோ ஆர்என்ஏ டு டிஎன்ஏ. ஸோ Reverse டிஎன்ஏ, transcription. யா யா ஓகே. அது என்ன என்சைம்ங்கிறது? வாட் இஸ் த என்சைம் தட் இஸ் doing that process? So DNA to RNA, RNA polymerase. So for RNA to DNA, can anyone know what's that enzyme that is responsible? Reverse transcriptase. Yeah. இப்போ வந்து RNA-லயும் we are putting that arrow mark. So there is இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க RNA can also replicate. ஸோ RNA dependent RNA polymerase அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சென்ட்ரல் டாக்மா. ஸோ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்ஏ டு ஆர்என்ஏ மட்டும் இல்லாமல் இட் கேன் கோ ஃப்ரம் ஆர்என்ஏ டு டிஎன்ஏ ஆஸ் வெல் அஸ் ஆர்என்ஏ கேன் ஈவன் ரெப்ளிகேட் இட் செல். ஸோ அது சில வைரஸஸ்ல எல்லாம் தே ஹவ் டிஸ்கவர்ட் லைக் தட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுதான் பேசிக் சென்ட்ரல் டாக்மா. நவ் நெக்ஸ்ட் இதுல பார்த்துக்கிட்டோம்னா எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் போகுது, வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இந்த இதுல டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏல இருந்து யூ ரைட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபங்க்ஷனல் டிரான்ஸ்கிரிப்ட் ஒன்று ஒரு ப்ரோட்டீனுக்கும்
டிஎன்ஏக்கும் நடுவுல வந்து ஒரு இன்டர்மீடியேட் மெசஞ்சர் மாதிரி இருக்கிறது தான் அந்த ஆர்என்ஏ. அதான் வந்து எம்ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம், மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ வந்து எந்த டைப் பாலிமர், ஏன்னா இப்போ நான் பக்கத்துல ஒரு டேபிள் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இந்த டேபிள் வந்து நீங்க ஆக்சுவலா யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ் டேபிள். ஏன்னா இது வந்து அடிக்கடி பேட்ச் த ஃபாலோயிங்லயோ இல்ல ஒரு எம்சிக்யூலயோ இல்ல பார்ட் பிலயோ ஏன் சில சமயம் ஐ திங்க் பார்ட் சில கூட இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ த டைப் ஆஃப் பாலிமரேஸ், ஸோ டோட்டலா ஐ திங்க் 5 டைப்ஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர், அது ஐ திங்க் கொஞ்சம் எப்படி சொல்றது, எடிஷன் கொஞ்சம் முன்னாடி எடிஷன் புக் இது ஆக்சுவலா. இப்போ அப்டேட்டட் எடிஷன்ல வந்து தேர் வில் பி ஆர்என்ஏ பாலிமரேஸ் 4 and 5. ஸோ அது அது வந்து பிளான்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்என்ஏ பாலிமரேஸ் 4 and 5. ஸோ அதையும் நான் மேபி நான் அப்டேட் பண்றேன் நான் அடுத்த இதுல. பட் ஆனால் இப்போதைக்கு யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் 3 பாலிமரேஸ். அண்ட் அந்த பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் எந்த டிரான்ஸ்கிரிப்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ வந்து எந்த டிரான்ஸ்கிரிப்ட் எந்த பாலிமரேஸ்ங்கிறது யூ கேன் சி. ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் டைப் 2. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்ஆர்என்ஏ வந்து எந்த பாலிமரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, டிஆர்என்ஏ எந்த பாலிமரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்பெஷலா எந்தெந்த ஆர்என்ஏஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை எந்தெந்த பர்டிகுலர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறத யூ ஷுட். எப்படின்னா இது வந்து மெமரி பேஸ்டு தான். இப்போ நான் சொல்ற விஷயங்கள், சில விஷயங்கள் எல்லாமே யூ ஹாவ் டு மெமரைஸ். இதை பேஸ் பண்ணி நான் எம்சிக்யூஸும் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ இதை டோட்டலா மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பாருங்க, டோட்டலா 6 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் நடக்குது பாருங்க. ஸ்டார்டிங் வந்து டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் ஆர்என்ஏ வில் அண்டர்கோ ப்ராசஸிங். ஸோ இதுல தான் நான் நேற்று கேட்ட கொஸ்டின் இருக்கும். நேற்று நான் கேட்டது வந்து இந்த எப்படி வந்து 20,000 ஜீன் இருக்கு, பட் ஆனால் 20,000க்கும் மேல வந்து வி ஹாவ் ப்ரோட்டீன். ஸோ அது வந்து இந்த செகண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஒன்ஸ் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் அண்டர்கோ லாட் ஆஃப் ப்ராசஸ் லைக் பாலியடினிலேஷன், 5' கேப்பிங் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்ல தான் இந்த ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளைசிங்ல வந்து ஒரு சிங்கிள் ஆர்என்ஏல இருந்து மல்டிபிள் ஆர்என்ஏஸ் வில் கெட் ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த மல்டிபிள் ஆர்என்ஏஸ் தான் வில் கிவ் ரைஸ் டு மல்டிபிள் ப்ரோட்டீன். ஸோ அதனால தான் ஒரு சிங்கிள் ஜீன்னாலும் இட் கேன் கிவ் ரைஸ் டு மல்டிபிள் பாலிபெப்டைட்ஸ், மல்டிபிள் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதுதான் அந்த நேற்று ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன். ஸோ அது வந்து இந்த செகண்ட் இதில் நடக்கும். ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் ப்ராசஸ் லைக் ஸ்ப்ளைசிங், 5' கேப்பிங் அண்ட் தென் 3' பாலியடினிலேஷன். ஸோ அந்த தேர்ட் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஏஏ அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து பாலியடினிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த எம்ஆர்என்ஏ வந்து ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் கெட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். பிகாஸ் டிரான்ஸ்லேஷன், அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது இட் வில் டேக் பிளேஸ் இன் த சைட்டோபிளாசம். ஸோ அதனால நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் தான் அடுத்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ சைட்டோபிளாசம்ல தான் டிரான்ஸ்லேஷன் வில் டேக் பிளேஸ். இந்த கோடை வந்து ரைபோசோம் அப்படிங்கிறது வந்து இட் வில் என்னது இட் வில் டீகோட் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் தி இட் வில் ஜாயின் த அமினோ ஆசிட்ஸ் அண்ட் தென் இட் வில் ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன். ஸோ ஃபைனலா ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட நின்றாது. ஸோ அகைன் இட் வில் கோ டு வேரியஸ் ஆர்கனல்ஸ். ஸோ யாருக்காவது தெரியுமா இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் எந்த ஆர்கனலுக்குள்ள போகும் அப்படின்னு? சைட்டோபிளாசம்ல சிந்தசைஸ் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் இது எந்த ஆர்கனலுக்குள்ள போகும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு கேன் எனிஒன் டெல்? அதாவது சிந்தசைஸ் ஆன ப்ரோட்டீன் வந்து நெக்ஸ்ட் எந்த ஆர்கனலுக்குள்ள போகும் அப்படின்னு? ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி இந்த சிஎஸ்ஐஆர் அல்லாட்டி செட் மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் கேட்பாங்க. அது ஒரு தனி டாபிக்கே இருக்கு ஆக்சுவலா. அது ப்ரோட்டீன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு, டிரான்ஸ்போர்ட் டிராஃபிக்கிங்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நெக்ஸ்ட் அதாவது சைட்டோபிளாசம் சிந்தசிஸ் ஆனது நெக்ஸ்ட் எந்த எப்படி அதோட பாத்வே போகும்னு யாருக்காவது எனி ஐடியா தெரிஞ்சதுன்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் சே ஆர் யூ கேன் ஜஸ்ட் டைப். ரெஸ்பான்சஸ் சே பாப்பா யாராவது ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? சிம்பிள் கொஸ்டின் தான். சிந்தசைஸ் ஆன புரோட்டீன் வந்து நெக்ஸ்ட் எய்தர் இட் கேன் பி ரெசிடென்ட் டு சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம்லயே இருக்கலாம், ஆர் இட் வில் கோ டு லைக் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி போறதுக்கு முன்னாடி இட் ஹாஸ் டு அண்டர்கோ சம் மாடிஃபிகேஷன்ஸ் லைக் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு அது எந்தெந்த ஆர்கனல்ஸ்குள்ள போகும் அப்படின்னு யாருக்காவது ஐடியா? பிகாஸ் கெஸ் பண்ணலாம் நீங்க, ஏன்னா செல்லுனாலே நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆர்கனல் யூ கேன் ட்ரை ஜஸ்ட் கெஸ் பண்ணி பாருங்க என்ன ஆர்கனலுக்குள்ள நெக்ஸ்ட் போகும் அப்படிங்கிறது.
சும்மா டைப் பண்ணுங்க எந்த ஆர்கனல்ங்கிறத. லெட்ஸ் see. ரைபோசோம். ஆ ரைபோசோம் தான் ஆக்சுவலா இட் வில் சிந்தசைஸ் யுவர் புரோட்டீன். நான் வந்து புரோட்டீன் சிந்தசைஸ் ஆனதுக்கு அப்புறம் வேர் இட் வில் கோ அப்படின்னு நான் கேட்கறேன். ஒரு ரெஸ்பான்ஸ் ஆர் ரைபோசோம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சலீல் ஹரி. பாப்போம் நெக்ஸ்ட் வேற யாரு சொல்றாங்க. பிகாஸ் நான் இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா இட் வில் கவர் அதர் as well. கோல்ஜை பாடி அதுக்கு முன்னாடி, கோல்ஜைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகும். யூ ஆர் நியர், பட் கோல்ஜை பாடிக்கு முன்னாடி தேர் வில் பி ஒன் ஆர்கனல். ரைபோசோம்ஸ் எல்லாம் எதுல அட்டாச் ஆயிருக்கும்? இந்த ஆர்இஆர் எஸ்இஆர் எல்லாம் கேள்விப்படுது இல்லையா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன். Plasmid. யா 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 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். யா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வந்து இந்த சிந்தசைஸ் ஆன ப்ரோட்டீன் இட் வில் கோ டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தென் கோல்ஜை, தென் இட் வில் எய்தர் கோ டு சைட்டோபிளாசம் ஆர் லைசோசோம் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி டிராஃபிக்கிங் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கு. ஸோ அது மேபி இன் கேஸ் இஃப் எனக்கு எதுவும் ஒரு டாபிக் என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா ஐ கேன் டேக். ஸோ இப்படிதான் ப்ரோசஸ், ப்ரோட்டீன் வந்து வில் கெட் ப்ராசஸ் அண்ட் தென் லைக் ப்ரோட்டீன் வில் கெட் ஃபோல்டிங் அண்ட் வேரியஸ் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் நடக்கும், கிளைகோசிலேஷன், அப்புறம் சிஸ்டின், அதாவது என்னது சிஸ்டின் ரெசிடியூஸ்லாம் ஆட் ஆகும். ஸோ அதெல்லாம் எல்லாமே இதுல தான் நடக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து நடக்கும். கிளைகோசிலேஷன்லாம் கோல்ஜேல நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இட் வில் கெட் டார்கெட்டட் டு லைக் பிளாஸ்மா மெம்பரேன், லைக் டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன்லாம் இருக்கும். ஸோ ஆர் எக்ஸோசைட்டோசிஸ் மூலியமா இட் கேன் கோ டு சம் அதர் செல். ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ அதுதான் வந்து 6 ப்ரோட்டீன் நம்பர், ஐ மீன் பாயிண்ட் நம்பர் 5 அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் 6 இட் வில் கேரி அவுட் த ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் ஒரு பேசிக் சென்ட்ரல் டாக்மா. அதே மாதிரி நீங்க பக்கத்துல கொடுத்துருக்க டேபிளையும் யூ கேன் கோ த்ரூ. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 வந்து என்னென்ன இதை டிரான்ஸ்லேட் பண்ணுது, சாரி டிரான்ஸ்கிரைப் பண்ணுது, போல் 2 என்னென்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். அதே மாதிரி ஆர்என்ஏ அப்படின்னா ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் எம்ஆர்என்ஏ. அதாவது ஆர்என்ஏங்கிறது நாட் ஜஸ்ட் வில் கிவ் ரைஸ் டு ப்ரோட்டீன், ரைட்? யூ ஹேவ் வேரியஸ் ஆர்என்ஏஸ் கால்டு நான் கோடிங் ஆர்என்ஏஸ். ஸோ நான் கோடிங் ஆர்என்ஏஸ்னா இட் won't give ரைஸ் டு ப்ரோட்டீன், பட் இட் வில் லைக் பார்ட்டிசிபேட் இன் சம் அதர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் நான், ஆர்ஆர்என்ஏஸ், டிஆர்என்ஏஸ், எஸ்என்ஆர்என்ஏஸ் அப்படின்னு வரிசையா நிறைய ஆர்என்ஏஸ் கொடுத்துருக்கேன். அதோடைய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து புரோட்டீனை வந்து கோட் பண்ணாது. ரேதர் தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ஆர்என்ஏஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இந்த ரைபோசோம்ல இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டே ஆர்ஆர்என்ஏஸ் தான், ரிபோசோமல் ஆர்என்ஏஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே டிஆர்என்ஏஸ்னா அது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏஸ்னு சொல்லுவோம். எஸ்என்ஆர்என்ஏஸ்னா ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆர்என்ஏ. ஸோ இதுவும் நீங்க மனப்பாடம் பண்ணணும், யூ ஹேவ் டு மெமரைஸ் திஸ். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பயாலஜில வந்து ஃபேக்சுவலா வி ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நீங்க இந்த இந்த டேபிள் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் மெமரைஸ் திஸ் டேபிள். நடுவுல வந்து இந்த நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நீங்க பார்க்க வேணாம். ஜஸ்ட் ஆர்ஆர்என்ஏ அதோட ஃபங்க்ஷன், டிஆர்என்ஏ அதோட ஃபங்க்ஷன் என்ன, எஸ்என்ஆர்என்ஏ அதோட ஃபங்க்ஷன் என்ன, நடுவில் இருக்கிற நம்பர் நீங்க பார்க்காதீங்க. ஸோ ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், பட் நம்பர் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் என்ன ஆர்என்ஏ அது என்ன ஃபங்க்ஷன் கேரி அவுட் பண்ணுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நாட் ஓன்லி எம்ஆர்என்ஏ, யூ ஹேவ் அதர் நான் கோடிங் ஆர்என்ஏஸ். கோடிங் ஆர்என்ஏங்கிறது இட்ஸ் எம்ஆர்என்ஏ. ஓகே, தென் நெக்ஸ்ட். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த பர்டிகுலர்? இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்லைட், ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் டாக்மா, அண்ட் தென் இந்த ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த நான் கோடிங். ஸோ உங்களுக்கு எதுவும் இதுல டவுட்டுங்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். பிகாஸ் அடுத்த டாபிக் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வரும். ஸோ அதனால உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் டெல், ஆர் நோன்னா யூ கேன் டைப் இன் சாட் பாக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ஓகே, நோ சார். ஓகே, வேற யாருக்கும்? ஓகே, எதுவும் டவுட் உங்களுக்கு இன் பிட்வீன் எதுவும் வந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் டைப் இன் த சாட் பாக்ஸ். நான் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜீனோமிக் ஈக்குவலன்ஸ் அண்ட் டோலி. ஸோ நேற்று நான் உங்ககிட்ட கேட்டதுதான் அந்த கொஸ்டின். அது எல்லா செல்லுல இருக்கக்கூடிய
டிஎன்ஏவும் ஜீன்ஸும் சேம் அப்படிங்கறது தான் நேற்று நான் சொன்னேன். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்னு ஒப்பீனியன் வந்துச்சு. பட் ஆக்சுவலா அந்த கான்செப்ட் வந்து ஜீனோமிக் ஈக்குவலன்ஸ். ஸோ உங்களுடைய சொமாட்டிக் செல்ல இருக்கக்கூடிய ஜீனோமிக் கண்டென்ட் வந்து எல்லா செல்லுலையுமே ஆக்சுவலா சேம் தான். பட் டிஃபரன்ஷியல் ஜீன் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால இண்டிவிஜுவல் செல்ஸ், அதாவது டிஃபரெண்ட் செல்ஸ் வில் ப்ரொடியூஸ் டிஃபரெண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதுதான் நான் சொன்னேன் நேற்று. இது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம், இந்த ஜீனோமிக் ஈக்குவலன்ஸ்ங்கிறது. ஓகே, இப்போ இதுதான் கொஸ்டின். If each cell's nucleus is identical to zygote nucleus, then each cell's nucleus should also be capable of directing the entire development of organism when transplanted into an enucleated egg. அதாவது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு, இப்ப நான் கேட்கிற கேள்வி புரியுதா அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது இப்ப ஈச் நியூக்ளியஸ் இஸ் ஐடென்டிக்கல் டு சைகோட் நியூக்ளியஸ். ஸோ நம்ம எல்லாருமே சைகோட்ல இருந்து தான் வந்திருக்கோம். சைகோட்ல இருந்து சிங்கிள் செல்ல இருந்து, தென் பிளாஸ்டுலா, பிளாஸ்டுலால இருந்து கேஸ்டுலா, தென் ஃபர்தரா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு வி மைட் ஹவ் டெவலப், ரைட்? ஸோ அப்போ எல்லாருமே அந்த சிங்கிள் செல்லோடைய, அதாவது ஜைகோட்டோட நியூக்ளியஸ்ல இருந்து தான் வி ஆர் டெவலப். ஸோ அப்போ ஜைகோட்டோட நியூக்ளியஸால இஃப் இட் இஸ் ஏபிள் டு டெவலப் இன்டு அன் என்டையர் ஆர்கானிசம், தென் இப்போ நம்ம கரண்ட் பாடி, லைக் லெட்ஸ் சே நம்ம பாடியோடைய சொமாட்டிக் செல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியும் இட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஜைகோட் நியூக்ளியஸ் தான். ஸோ அப்போ ஈச் செல்லோடைய நியூக்ளியஸும் இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் டைரக்டிங் த என்டையர் டெவலப்மெண்ட், ரைட்? ஸோ எஸ் ஆர் நோ? இப்ப ஜைகோட்டோட நியூக்ளியஸ்ல இருந்தா இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியஸும் இருக்குன்னா, அப்ப இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய செல்லோட நியூக்ளியஸ் வந்து இட் ஷுட் டிக்டேட் அன் என்டையர் ஆர்கானிசம் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். ஜஸ்ட் யூ கேன் டைப் எஸ் ஆர் நோ. லெட்ஸ் see. நான் கேட்குற கேள்வி புரிச்சதுல எஸ், ஓகே, ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு, ஜீவா. எஸ், Can you repeat, அதர்ஸ் sir? கேன் ஐ ரிப்பீட்? ஓகே, ரைட். அதுதான் இப்போ உங்க ஐ ஹவ் பிளேஸ்ட் இன் த ஸ்கிரீன்ல தெரியுதுதான் கொஸ்டின். இஃப் ஈச் செல்ஸ் நியூக்ளியஸ் இஸ் ஐடென்டிக்கல் டு ஜைகோட் நியூக்ளியஸ், ரைட்? இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஜைகோட், ரைட்? செல்லா இருக்கட்டும், ஜீனோமா இருக்கட்டும். தென் ஈச் செல், அதாவது இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் நியூக்ளியஸ், ரைட், ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் டைரக்டிங் அன் என்டையர் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் கொஸ்டின். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, தென் எனி அதர்? எஸ், ஓகே. இன்னும் ஐ நீட் சம் மோர் ரெஸ்பான்ஸ். ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. இன்னும் ரைட்டு தப்பெல்லாம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் டைப் நோ. ஓகே, நோ. ஓகே, 2 எஸ் 2 நோ. ரெண்டு ஈக்குவலா இருக்கு. எஸ்ஸும் சரி, நோவும் சரி, 50-50 இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். எனி அதர் ஒப்பீனியன்? மெஜாரிட்டி இப்போதைக்கு எதுவும் இல்லை, 50-50 தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 பேர் யாராவது சொன்னீங்கன்னா வி கேன் சி. நோ. ஓகே, மெஜாரிட்டி இப்போ நோல வந்துருச்சு. ஓகே, மெஜாரிட்டி நோ தான். ஓகே, ரைட். ஓ, மெஜாரிட்டி எல்லாமே நோவா தான் இருக்கு. ஓகே, ரைட். இது வரைக்கும் வந்த ரெஸ்பான்ஸ் படி பார்த்தா மெஜாரிட்டி எல்லாமே நோவா தான் இருக்கு. பட் ஆக்சுவலா வந்து இந்த கான்செப்டே அதுதான், ரைட்? நான் சொன்னது ஜீனோமிக் ஈக்குவலன்ஸ்னா நம்மளுடைய என்டையர் செல்லுமே, அதாவது இப்ப இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுடைய ஜீனோமிக் கண்டென்ட்டும் சரி, ஜீன் எல்லாமே ஆக்சுவலா ஈக்குவல் தான். பட் ஆனா அதோட எக்ஸ்பிரஷன் லெவல் பேட்டர்ன் தான் இட்ஸ் டிஃபரிங், ரைட்? ஸோ ஒரு பீட்டா செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்சுலேட்டை வந்து ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீமோகுளோபின் வந்து பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த ஜீன் இஸ் ரெகுலேட்டட். ஸோ அது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாபிக். பட் ஆனா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் ஸ்டில் தேர் இன் எவ்ரி செல்ஸ், ரைட்? ஸோ அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி, ரைட், யூ கேன் டேக் த நியூக்ளியஸ் அண்ட் டெஸ்ட், ரைட், வெதர் இப்போ என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லை வந்து ஒரு ஈநியூக்ளியேட்டட் எக்குகுலர் நான் போட்டு பார்த்து அது டெவலப் ஆகுதா இல்லையான்னு வி கேன் டெஸ்ட். ஸோ அதுதான் வந்து யார் பண்ணாங்கன்னா இந்த இயன் வில்மட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு, அந்த டோலி அப்படிங்கிற ஷீப். ஸோ அதை நம்ம பார்ப்போம் அது என்னங்கிறத. ஓகே, ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். தெளிவா தெரியுதான்னு தெரியலையே. ஓகே, உங்களுக்கு தெரியுதுல இந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அந்த பிக்சர் வந்து அந்த டோலி, அதாவது இந்த ஷீப்
அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த பிக்சரு? கேன் யூ சி கிளியரா தெரியுதா இல்ல எப்படி? இப்ப இந்த இது தெரியுதுங்களா? ஓகே, தெரியுதா? ஓகே, 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 ரைட். அப்ப தெரியுதுன்னு தான் சொல்றாங்க. மினிட். ஓகே, இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலா. நம்ம இப்போ அந்த ஜீனோமிக் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். சி த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு விதமான ஷீப் எடுத்துக்கிறாரு யாருன்னா என் வில்மட். ஒன்னு வந்து ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபின் ஸ்ட்ரெயின், பிளாக் ஃபேஸ் ஸ்ட்ரெயின். இன்னொன்று வந்து ஃபின் டாசட் ஸ்ட்ரெயின். நம்ம இப்ப ரெண்டு விதமான டோனார் இருக்காரு. ஒன்னு வந்து நியூக்ளியர் டோனார், இன்னொன்னு வந்து ஊசைட் டோனார், அதாவது இந்த எக்கோடைய டோனார். இப்ப நம்ம நியூக்ளியர் டோனார்ல இருந்து, நியூக்ளியர் டோனார்னா எதுல இருந்து எடுக்கிறோம்னா வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் அதர் செல்ஸ். அதர் செல்ஸ்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் மெமரி கிளாண்ட் ஆக்சுவலா. ஸோ அதுல இருந்து இந்த செல்ஸை வந்து தே ஆர் ரிமூவிங். ஸோ அந்த அதுதான் இப்ப அடர் செல்ஸ்ல இருந்து வரக்கூடியதான் நம்மளுடைய நியூக்ளியஸோடைய சோர்ஸ். இந்த பக்கம் வந்து ஊசைட் டோனார் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின், ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபின் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபின், அதாவது ஃபின் டாசட் ஸ்ட்ரெயின், அதாவது அடர் செல்ஸ்ல இருந்து வி ஆர் டேக்கிங் த நியூக்ளியஸ், ரைட்? ஸோ அந்த அடர் செல்ஸை வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்து வச்சிருக்காங்கன்னா தே ஆர் கீப்பிங் இட் இன் G1 ஸ்டேஜ். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலா. இது எதனால அப்படிங்கறத நான் லேட்டரா சொல்றேன், ஏன் இந்த G1 ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. பட் எந்த ஸ்டேஜ்ங்கிறது யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஸோ இந்த நியூக்ளியர் டோனார், அதாவது அடர் செல்ஸை வந்து தே ஆர் கீப்பிங் இட் இன் G1 ஸ்டேஜ். அதை வந்து G1 ஸ்டேஜ்ல தே ஆர் க்ரோயிங் இட். இந்த பக்கம் வந்து ஊசைட் டோனார், ஸோ எக்ஸ், அதாவது ஃபெர்டிலைஸ்ட் எக்கை வந்து தே ஆர் கலெக்டிங் அண்ட் தே ஆர் ஆக்சுவலி ரிமூவிங் த நியூக்ளியை. ஸோ அதை வந்து அதாவது நியூக்ளியர் ரிமூவ் பண்ண அந்த இதை வந்து எக்கை வந்து தே ஆர் காலிங் இட் அஸ் நியூக்ளியேட்டட் எக். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஊசைட் டோனார், அதாவது என்னது, இந்த நியூக்ளியேட்டட் எக்கையும் இந்த நியூக்ளியஸ், அதாவது அடர் செல்ஸ்ல இருந்து டிரைவ் ஆன நியூக்ளியஸையும் தே ஆர் ஜஸ்ட் ஜாயினிங் பை திஸ், they are just fusing it by this micropipette and then they are giving a electric current. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் தே ஆர் கல்ச்சரிங். ஸோ அதை கல்ச்சர் பண்றாங்க இந்த பர்டிகுலர் எக். ஸோ நவ் தே ஆர் சீயிங் வெதர் இட் இஸ் டெவலப்பிங் இன் டு அடல்ட் ஆர் நாட். அண்ட் தென் தே ஆர் சீயிங் தட் அவுட் ஆஃப், ஐ திங்க், யாருக்காவது ஒரு கெஸ் இருக்கா இது எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு? சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன். இந்த 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 எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது நிறைய தடவை பண்ணாங்க ஆக்சுவலா. இந்த நியூக்ளியஸ், அதாவது இந்த அடர் செல்லோட நியூக்ளியஸையும் இந்த நியூக்ளியேட்டட் எக்கையும் ஜாயின் பண்ணி ஒரு என்டையர் ஆர்கானிசமா டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறத தே ஹவ் டன் மெனி டைம்ஸ், ரைட்? அண்ட் தென் ஃபைனலா நமக்கு வந்ததுதான் டோலி. இது எத்தனை அட்டெம்ப்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடிசன் சொல்லுவாங்கல்ல, இந்த இத்தனை தடவை பல்ப எரிய வைக்க முடியாம தான் ஃபைனலா எரிய வச்சாரு அப்படிங்கிற மாதிரி. இதை ஒரு கெஸ் பண்ண முடியுமா யாராலையாவது? எத்தனாவது அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் இந்த டோலிங்கிறது டெவலப் ஆச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்குள்ளேயே இது ஆக்சுவலா டெவலப் ஆகல. ஏன்னா இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நீங்க நிறைய பேர் நோன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதுதான் அந்த காம்ப்ளிகேஷனை உருவாக்குறது. யாருக்காவது சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன், எத்தனாவது அட்டெம்ப்ட்ல வந்து, எத்தனாவது அட்டெம்ப்ட் ஆர் எத்தனை அட்டெம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த இந்த ஒரு டோலிங்கிற ஒரு ஒரு க்ளோன் வந்து உருவாயிருக்கும் அப்படிங்கிறது யாருக்காவது ஐடியா இருக்கா? சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. லெட்ஸ் சே எத்தனை, யார் யார் கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஹவு மெனி அட்டம்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு டோலி அப்படிங்கிற ஒரு க்ளோன் உருவாகிறதுக்கு எத்தனை அட்டம்ப்ட் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கெஸ் பண்ணி பாருங்க. சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. இதுல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வரல, அதுக்காக தான் நான் கேட்கறேன். நான் எல்லாத்துடைய சயின்டிபிக் கியூரியாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ம், 555. நல்ல நம்பர். 250 பிளஸ். ஓகே, ஓகே. மோர் ஆர் லெஸ் எல்லாரும் மீடியன்ல தான் இருக்கீங்க ஆக்சுவலா. ஆக்சுவலா இட்ஸ் அரௌண்ட் 400 இஷ். எனக்கே அது எக்ஸாக்டா தெரியல, பட் அரௌண்ட் 400 அப்ராக்சிமேட். அதுக்கப்புறம் தான் இந்த டோலிங்கிறது தே ஹவ் ஃபைனலி தே காட் திஸ் க்ளோன். ஸோ பர்த் ஆஃப் டோலி. ஸோ இதுதான். ஸோ இதுல முக்கியமான ஒன்று வந்து
இந்த டோலிங்கிறது எதுக்கு ஜெனட்டிக்கலா சிமிலரா இருக்கும்னா, எதுல இருந்து நியூக்ளியை நம்ம டோனார் கொடுத்தாங்களோ அந்த பர்டிகுலர் ஷீப்போடைய இதுதான் டோலி வந்து இட் வில் பி சிமிலர் டு விச் ஐ மீன் த ஷீப் விச் இஸ் விச் டொனேட்டட் லெட்ஸ் சே த நியூக்ளியஸ். ஸோ அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த விஷயத்த. அப்புறம் இன்னொரு இது, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் இந்த இதுல கொடுத்துருக்கேன் நான். ஒரு ஒரு ப்ளூ கலர் லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க அந்த லிங்கை வந்து இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இதை மெட்டீரியல் ஷேர் பண்ணுவேன். கிளிக் பண்ணி நீங்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க அந்த அந்த ஒரு பிளாக் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்க படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மண்டே ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு இருக்கும்னு சொன்னாங்க. அதுல நான் எம்சிக்யூஸ் போடுவேன் நான். ஸோ அதுல வந்து அது பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த லிங்கை வந்து யூ கேன் கிளிக் அண்ட் சி. அதே மாதிரி இப்ப பக்கத்துல இன்னொரு ஒரு இது கொடுத்துருப்பேன், ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கு. அதை உங்களால பார்க்க முடியுது. அந்த கிராஃப் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து லேட் பிளாஸ்டுலா, ஏர்லி கிளாஸ்டுலா, லேட் கேஸ்டுலா அப்படின்னு சொல்லிட்டு, ஒய் ஆக்சிஸ்ல வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்ட் எம்பரியோஸ் தட் டெவலப் நார்மலி அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பேன் நான். அது அது உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு தெரியும் இது. அது என்ன கிராஃப்ங்கிறத யாராவது பார்த்துட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு எதுவும் இருக்கா? அது என்ன கிராஃப், அது என்ன இண்டிகேட் பண்ணுது அந்த கிராஃப் அப்படிங்கிறது? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க அந்த கிராஃபை பார்த்துட்டு. யாராவது அந்த கிராஃப் வந்து ஆக்சுவலா வாட் டஸ் தட் மீன் அப்படிங்கறத உங்களால யாராலையாவது சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். யூ கேன் டேக் 2 மினிட்ஸ் பாருங்க அந்த கிராஃபை பார்த்துட்டு, அந்த கிராஃப் வந்து வாட் டஸ் தட் கிராஃப் சே அப்படிங்கிறத உங்களை யாராவது ட்ரை பண்ணுங்க, உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு பார்ப்போம். கிராஃப் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஹலோ, உங்களுக்கு கிராஃப் தெரியுதா? இருக்க எல்லாத்துக்கும் தெரியுது இல்ல கிராஃப்? எஸ் சார், எஸ் சார். ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க, பார்த்துட்டு அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத யாராவது அந்த கிராஃப் வச்சு, ஏன்னா இந்த மாதிரி கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல வரும். ஸோ ஜஸ்ட் அந்த கிராஃபை பார்த்துட்டு உங்களால அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக்கா சொன்னா கூட ஓகே தான். ஏன்னா நான் ஒன்றும் இதுல டீட்டெயிலா போக போறது இல்லை. ஏன்னா மேல அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் நான், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். பட் ஆனா அந்த அந்த லிங்க்ல இருந்து அந்த கிராஃபை எடுத்திருக்கேன் நான். ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு உங்களால என்ன அதுல சொல்ல வராங்கிறத தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. யாருக்காவது ஐடியா வந்துச்சா? ஐ திங்க் நீங்க இந்த டெவலப்மெண்டல் பயாலஜில இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த எக்கு, சைகோட், ஃபெர்டிலைசருக்கு அப்புறம் சைகோட், அண்ட் தென் பிளாஸ்டுலா, கேஸ்டுலா, நியூருலா, அதே ஐ மீன் மோருலா, நியூருலா அப்படின்னு போகும். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எப்படி ஆர்கானிசம் டெவலப் ஆகுதுங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா ஜுவாலஜி குரூப்பா இருந்தா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து எந்த ஸ்டேஜ் இருந்து அந்த நியூக்ளியஸை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா அந்த சர்வைவல், அதாவது ரிசல்ட்டிங் எம்பிரியோஸோடைய சர்வைவல் வந்து ஹையரா இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்ல வராங்க ஆக்சுவலா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அது லேட் பிளாஸ்டுலா, அதாவது ஃபெர்டிலைஸ் ஆகி கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து எடுத்து அந்த நியூக்ளியஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணா அந்த ஆர்கானிசம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி டெவலப்பிங் அண்ட் சர்வைவிங். பட் ஆனா நீங்க ஆக்சுவல் கிராஜுவலா டெவலப்மெண்ட் போக போக பாத்தீங்கன்னா அந்த சர்வைவல், அந்த எம்பிரியோஸோடைய இது வந்து குறையும். ஸோ இதுல இருந்து enlarged or slide share is done. Okay. 1 minute. இதுக்கு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வருது. இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுதா? ஐ திங்க் நான் இப்போ ஸ்லைடு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா
என்ன ஓகே, இப்போ என்னால போக முடியுது, ரைட். நேத்து இந்த ப்ராப்ளம் இருந்தது. நவ் ஐ திங்க் உங்களுக்கு தெளிவா வரும்னு நினைக்கிறேன். நவ் இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸை விட கொஞ்சம் பெட்டரா தெரியுதா இப்ப? எஸ் சார். யா. ஸோ இதுல அதுதான் சொல்றாங்க, ஃபெர்டிலைஸ் ஆகி அது டெவலப்மெண்ட் ஆக ஆக ஏதோ ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த செல்ஸுக்குள்ளார வந்து நடக்குது. அது வந்து அதோடைய அந்த பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஸோ சைகோட் வந்து இட்ஸ் லெட்ஸ் சே டூட்டி பொட்டன்ட். ஸோ அதால எந்த ஒரு செல் டைப்பாகவும் இட் கேன் கிவ் ரைஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் போக போக பிளாஸ்டோ ஐ மீன் அந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாமே ப்ளூரிபொட்டன்ட். ஓகே, யூ கேன் ஜூம் த ஸ்லைட் இருங்க பாக்குறேன். ஜூம் ஆப்ஷன் இருக்காங்க. எங்கடா ஆப்ஷன், 1 மினிட். ஆப்ஷனே காணுமே. என்னடா இது, 1 மினிட். ஓகே, ஐ திங்க் இப்போதைக்கு. சார் அவரு ஸ்டூடெண்ட்ஸ சொல்றாருன்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸால இதை ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஓகே ரைட், ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். ஸோ அதுதான் இப்போ ஏதோ ஒரு அந்த ஏர்லி ஸ்டேஜுக்கு அப்புறம் அஸ் எம்ப்ரியோ டெவலப் ஆக ஆக அந்த பொட்டன்சி, அதாவது ஒரு சிங்கிள் செல்லுல இருக்கக்கூடிய அந்த ஜீனோமிக் மெட்டீரியலோடைய பொட்டன்சி வந்து ஏதோ அஸ் இட் டெவலப்ஸ் அது கொஞ்சம் குறையுது. அது எதனால அப்படிங்கறது லேட்டரா நம்ம பார்ப்போம். பட் இதுதான் அதோடைய இது, அந்த கான்செப்டோட இது. ஸோ ஆஸ் யூ எப்படி சொல்றது, டேக் திஸ் நியூக்ளியை ஃப்ரம் த டெவலப்டு ஆர்கானிசம். ஸோ அந்த சக்சஸ் ரேட்டுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஸோ அது என்னங்கிறத அந்த கான்செப்டை வந்து நம்ம லேட்டரா பார்ப்போம். லேட்டரா தான் இன்னும் மோர் எஃபிஷியன்ட் வே ஆஃப் ரீப்ரோக்ராமிங் வந்து பீப்புள் டெவலப். ஸோ அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். அந்த யமனாக்கா ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ இது நான் அந்த அந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை லிங்கை போய் பாருங்க. அதுல ஃப்ராகோடைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பட் அது பேஸ் பண்ணி நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். நான் அந்த லிங்க்ல நான் அதை மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுறேன், நீங்க போய் பாருங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். ஏன்னா இப்போ இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டாபிக் வி ஹவ் டு மூவ். ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு என்னது, அடர் செல்ஸ் ஒரு ஒரு பர்டிகுலர் டோனார் இருக்காரு. ஆனா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கடைசியா டெவலப் ஆன ஒரு டோலி வந்து இட்ஸ் ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல் டு த நியூக்ளியர் டோனார். ஸோ அதுதான் நமக்கு முக்கியமான கான்செப்ட் இங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். அப்படி இல்லாட்டி ஐ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். டவுட்ஸ், எஸ் ஆர் நோ? ஓகே, ஐ திங்க் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். யா யா மூவ். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் போயிடுவோம். அக்சஸ் டு த ஜீன். ஓகே ஓகே, இப்போ ஒரு சில பல ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஆக்சுவலா இந்த எத்தனை பேஸ் பேர் இருக்கு, இது வேணும் என்ன இது வாட்டுக்கு போகுது. 1 மினிட். ஆ 1 மினிட். டிக்மா இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு கிளிச் போல இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே ரைட். இப்போ இந்த ஸ்லைட் தெரியுதுல்ல? ஹலோ, இந்த ஸ்லைட் தெரியுதா?
மாடுலேட்டிங் அக்சஸ் டு Yes, ஜீன்ஸ். sir. Yes, sir. ஓகே ரைட். ஸோ இப்போ லெட்ஸ் சி மோர் அபவுட் ஸோ கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஜீன் அதாவது நம்மளுடைய டிஎன்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செல்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ அது ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அரௌண்ட் இட் வில் கம் அரௌண்ட் 2 meters, ரைட்? ஸோ அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய டிஎன்ஏவை எப்படி ஒரு மைக்ரோமீட்டர் லெவல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ள நம்மளால ஃபிட் பண்ண முடியும்? ஸோ அதனாலதான் நேற்று நான் உங்ககிட்ட நிறைய டேர்ம்ஸ் போட்டேன். நியூக்ளியோசோம், குரோமாட்டின், அதுக்கப்புறம் குரோமோசோம், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டேன். அதாவது அந்த ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டேன் நான். ஏன்னா இப்போ நான் சொல்ல அந்த 2 meter வந்து எப்படி அந்த மைக்ரோமீட்டர் நியூக்ளியஸ்குள்ள ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் அந்த கான்செப்ட்ஸ் தான், நியூக்ளியோசோம் ஆர் குரோமாட்டின் ஆர் குரோமோசோம்ங்கிறது. ஸோ இப்போ 1 by 1 பார்ப்போம். Each of us has enough DNA to reach from here to sun and back more than 300 times. ஸோ அப்போ பார்த்துக்கங்க அந்த எந்த அளவுக்கு நம்மளோட ஜெனோமிக் மெட்டீரியல் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான், எப்படி வந்து 2 meter இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து அத்தனோண்டு மைக்ரோமீட்டர் லெவலில் இருக்கக்கூடிய டைனி நியூக்ளியஸ்குள்ள வி கேன் ஃபிட் இன், ரைட்? ஸோ அதுதான் இப்போ 1 by 1 பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளோட ஹாப்ளாய்டு ஜீனோம் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அரௌண்ட் 23 chromosomes. ஸோ நியர்லி அரௌண்ட் 3 billion பேஸ் பேர் வரும். ஸோ அப்போ டிப்ளாய்டு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸப்ட் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் பார்த்துக்கிட்டோம்னா டிப்ளாய்டா இருக்கும் பொழுது இட் வில் பி 23 pairs. ஸோ அப்படி பார்த்தோம்னா தேர் வில் பி 6 billion பேஸ் பேர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் ஆர் அரௌண்ட் டோட்டலா 6 billion பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பெர் செல். ஒரு செல்லுல வந்து எத்தனை பில்லியன் பேஸ் பேர் இருக்குன்னா 6 billion பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு. ஸோ ஈச் பேஸ் பேர், ஒரு பேஸ் பேர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அரௌண்ட் 0.34 nanometer. ஸோ ஒரு நானோமீட்டர் வந்து இட்ஸ் அரௌண்ட் 1 billionth of a meter. ஸோ அப்படின்னா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிப்ளாய்டு செல் மட்டும் இட் வில் கிவ் ரைஸ் டு 2 meter ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அதுதான் அந்த பிராக்கெட்ல போட்டிருப்போம் எப்படி அந்த 2 meter வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அரௌண்ட் வி ஹேவ் அரௌண்ட் 50 trillion cells, ரைட்? ட்ரில்லியன், நாட் பில்லியன். ஸோ அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 50. 1 minute, இது கிளிச் ஆகுது. 1 minute, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது. 1 minute. ஓகே. ஸோ நம்ம உடம்புல வந்து 50 trillion செல் இருக்கு அப்படின்னா ஒரு செல்லோடைய டிஎன்ஏ வந்து இட்ஸ் அரௌண்ட் 2 meters அப்படின்னா 50 trillion செல்ஸுக்கு இட் வில் பி அரௌண்ட் 100 trillion meters ஆஃப் டிஎன்ஏ பெர் ஹியூமன் பாடி. ஸோ அப்படி நினைச்சு பாருங்க அதோடைய ஸ்கேல் என்னங்க, எந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீனோமுடைய ஸ்கேல் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்சுவலான ஸ்லைடை போட்டேன். ஸோ இப்போ நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 150 billion மீட்டர்ஸ்ல பார்த்தோம்னா, ஸோ அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து சன்னுக்கும் நம்ம எர்த்துக்கும் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா வி கேன் கோ பேக் அண்ட் கம் அரௌண்ட் 300 times. ஆர் எர்த்தையே ஈக்குவேட்டர்ல இருந்து நம்ம சுத்தினோம்னா இட் கேன் பி அரௌண்ட் 2.5 million times வி கேன் ரொட்டேட். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீனோம் வந்து இட்ஸ் லைக் வெரி காம்பேக்ட். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு 2 meters டிஎன்ஏ வந்து நீங்க ஒரு டைனி நியூக்ளியஸ்குள்ள செட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி செட் பண்ணுவீங்க? ஸோ அதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ டிஎன்ஏ வந்து there are some proteins which associate with DNA. There are positively DNA வந்து negatively charged. There are some proteins which are positively charged, so that will like associate with DNA and then make them compact, right? They can coil around, DNA will coil around these proteins. So can anyone tell what is that protein? நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது அதுதான். அதை பேஸ் பண்ணி histone. They are positively charged. Let's see more about that. So actually DNA வந்து நம்ம it won't be like naked, right? Just DNA மட்டும் கிடையாது. It is like associated with proteins called histones. So histones are positively charged. யாருக்காவது இன்னும் நான் ரொம்ப டீப்பா போகணும்னா ஹிஸ்டோன்ஸோடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னேன். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட், தே வில் பி ரிச் இன் பர்டிகுலர் டைப் ஆஃப் அமினோ ஆசிட். யாராலும் சொல்ல முடியுமா அது என்ன விதமான அமினோ ஆசிட் ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன், லைக் வாட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்? ஏதோ ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடால இட்ஸ் லைக் மேட் அப் ஆஃப்
histone is pretty much rich in these kind of amino acid. Can anyone mention that amino acids? ஏன்னா இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல ஒரு எம்சிக்யூஸ்ல வரும். ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன் Arginine or lysine. லைசின் அண்ட் அர்ஜினைன். ஸோ ஹிஸ்டோன்ஸ் ஆர் ரிச் இன் லைசின் அண்ட் அர்ஜினைன் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா இந்த லைசின் அர்ஜினைன்ல வந்து சில விதமான கெமிக்கல் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அந்த கெமிக்கல் மாடிஃபிகேஷன் வில் மாடுலேட் ஜீன் எக்ஸ்பிரஷன், அசிடைலேஷனா இருக்கட்டும், மெத்தைலேஷனா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நான் இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா அதுதான் ஆக்சுவலா ஒரு ஜீன் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகணும் அப்படிங்கிறத டிக்டேட் பண்ணக்கூடியதே இந்த ஹிஸ்டோன்ஸ்ல நடக்கக்கூடிய ஹிஸ்டோனுடைய அந்த அமினோ ஆசிட்ல நடக்கக்கூடிய அசிடைலேஷனா இருக்கட்டும், இல்ல மெத்தைலேஷனா இருக்கட்டும், பாஸ்போரிலேஷனா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த ஹிஸ்டோன்ஸ்ல நடக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் மாடிஃபிகேஷன் இந்த இந்த டிஎன்ஏ வந்து இந்த இந்த புரோட்டீன்ல சுத்தி ரொம்ப கம்பேக்டா அரேஞ்ச் ஆகும் ஆர் லூஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதுதான் இப்போ நான் போட்டிருப்பேன். certain proteins compact chromosomal DNA into microscopic space of eukaryotic nucleus. ஸோ அதுதான் வந்து ஹிஸ்டோன்ஸ். ஸோ இந்த டிஎன்ஏ புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா we are calling it as chromatin. ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிஎன்ஏ புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான் இட் வில் பி குரோமோசோம். ஓகே, ஸோ நவ் நெக்ஸ்ட் let's move on to next. ஓகே ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு பிக்சரை பாருங்க நல்லா. இதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் யாருக்காவது அது என்ன ஸ்ட்ரக்சர்னு யாருக்காவது தெரியுமா? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கால்ட்? Double helix. ஸோ இது வந்து வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்னு 2 பேர் தே ஹவ் டிஸ்கவர்ட் தட் டிஎன்ஏ இஸ் ஆக்சுவலி டபுள் ஹெலிக்ஸ். ஸோ double stranded actually. Then there are RNAs, like the RNAs will be single stranded. So double helical structure. So in the DNA வந்து if you look at the naked DNA, right, there are comes this histone protein. So first வந்து simplest levelல வந்து okay அது okay. So the simplest levelல வந்து DNA வந்து we'll say it's double helical structure of double helical structure. Then next வந்து DNA வந்து நான் சொல்றது it's not naked, right? So it has to be associated with some other protein so that it can fit inside the nucleus. So அதுதான் histones. So DNA complexed with histones தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா nucleosome, right? So each nucleosome consists of 8 histone proteins. So இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ யாருக்காவது அந்த என்னென்ன அந்த 8 ஹிஸ்டோன் புரோட்டீன் யாருங்க என்னங்கிறது யாருக்காவது தெரியுமா? அந்த அளவுக்கு, ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா இல்ல ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஹாவ் யூ எவர் கம் அக்ராஸ் தட் 8 ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ்? அது என்னங்கிறது யாருக்காவது தெரியுமா? இல்ல நோனா யூ கேன் மென்ஷன், நாம வி கேன் மூவ் ஆன். ஏன்னா இது அடிக்கடி கேட்பாங்க இந்த ஹிஸ்டோன், அந்த ஹிஸ்டோனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன, அந்த 8 ஹிஸ்டோன் புரோட்டீனுடைய காம்போனன்ட் என்னங்கிறது யாரும் போட்டிருக்காங்க பார்ப்போம். நோ, ஓகே ரைட். ஓகே ரைட், நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் அது என்னங்கிறத. ஸோ there are 8 histone proteins. ஸோ அது என்னங்கிறத நேம் வந்து நான் அப்புறம் மென்ஷன் பண்றேன். ஸோ ஒரு நியூக்ளியோசோம் வந்து இட் வில் பி அ ஹிஸ்டோன் அண்ட் அரௌண்ட் இந்த யாரோ சொன்னீங்களே 147 பேஸ் பேர்னு. ஸோ தட்ஸ் த ரைட் ஒன். அதை நம்ம நெக்ஸ்ட்ல பார்ப்போம். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து இந்த ஹிஸ்டோனோட இட் வில் ரேப் அரௌண்ட் 1.65 டைம்ஸ். இந்த 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 இதை நீங்க அப்படியே யூ ஹவ் டு கீப் இன் மைண்ட். ஏன்னா இந்த 1.65 டைம் எத்தனை தடவை ரேப் ஆகுது, ரைட், ஒரு அந்த ப்ரோட்டீனை சுத்தி. இது எல்லாமே எப்படி சொல்றது, இந்த அந்த ஒரு இந்த தேர் இஸ் திஸ் அனலாக், எனக்கு பறந்து போச்சு, பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டு, அதாவது இந்த பாசி குண்டுல வந்து ஒரு நூலை வந்து எப்படி நீங்க சுத்துவீங்களோ அந்த மாதிரி டிஎன்ஏ வில் காயில் அரௌண்ட் திஸ் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் பிகாஸ் டிஎன்ஏ ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ், ஹிஸ்டோன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், ரைட்? ஸோ அதுதான் வந்து நம்ம சிங்கிள் ஹிஸ்டோன், அதாவது அந்த ஹிஸ்டோன் காம்ப்ளெக்ஸ் அரௌண்ட் வித் தட் 147 பேஸ் பேர்
பேஸ் பர் டிஎன்ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா we are calling it as நியூக்ளியோசோம். ஸோ அதுதான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் குரோமாட்டின். ஸோ அதை மறந்துடாதீங்க, பேசிக் யூனிட் ஆஃப் குரோமாட்டின் இஸ் நியூக்ளியோசோம். ஸோ அதை மறந்துடாதீங்க, இதெல்லாம் நம்ம எம்சிக்யூஸ்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குரோமோட்டோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியோசோம் பிளஸ் H1 ஹிஸ்டோம். ஸோ ஒரு சிங்கிள் நியூக்ளியோசோம் வில் கம்யூனிகேட் வித் த சரௌண்டிங். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் நியூக்ளியோசோம்னு வச்சுப்போம். அந்த தேர்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஒரு ஐ மீன் தேர் வில் பி a ஹிஸ்டோன். அதுல வந்து 1.65 டைம்ஸ் அந்த டிஎன்ஏ வில் ரேப் அவுட். ஸோ அதுதான் வந்து இட் வில் பி a நியூக்ளியோசோம். ஸோ இதுக்கப்புறம் தேர் வில் பி a ஸ்பேஸ். ஸோ இதை வந்து லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ லிங்கர் டிஎன்ஏ இட் வில் பி அரௌண்ட் 80 to 70 பேஸ் பேர். ஸோ இந்த ஒரு சிங்கிள் நியூக்ளியோசோம் வித் த லிங்கர் டிஎன்ஏ. ஸோ லிங்கர் டிஎன்ஏல வந்து தேர் வில் பி a specific histone called H1 histone. ஸோ இதை வந்து லிங்கர் ஹிஸ்டோன்னே சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வந்து we will call it as chromosome. ஸோ chromosome is nucleosome plus H1 histone. ஸோ ஆர் லிங்கர் ஹிஸ்டோன், ரைட்? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நியூக்ளியோசோம்ஸ் வந்து ஃபர்தரா யூ கேன் சி ஃபிஃப்த் பாயிண்ட்ல இருந்து பாருங்களேன், எவ்வளோ அழகா எவ்வளோ இதா தே ஆர் கம்பேக்ட்லி ஃபோல்டிங் இன்டூ ஃபர்தரா லூஸ் ஆகுது, ரைட்? சாரி, ஃபர்தரா கம்பேக்ட் ஆகுது. 30 நானோமீட்டர் ஃபைபர் அண்ட் தென் 300 நானோமீட்டர் அண்ட் தென் ஃபைனலா உங்களுக்கு 1400 நானோமீட்டர்ல தெரியறது தான் இட்ஸ் ஆக்சுவலி குரோமோசோம். ஸோ உங்களால ஒரு மைக்ரோஸ்கோப் லெவல்ல உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா உங்களால குரோமோசோமை தான் பார்க்க முடியுமே தவிர யூ கேனாட் சி டிஎன்ஏ, ரைட்? ஸோ அப்ப ஒரு கொஸ்டின் வருது, ஒரு நிமிஷம். அப்போ ஒரு கொஸ்டின் நான் போடுறேன் உங்களுக்கு. டிஎன்ஏ வந்து அதாவது இப்போ இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றேன்ல, அதை நம்மளால மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியுமா? எஸ் ஆர் நோ? ஆன்சர் போடுங்க, லெட்ஸ் சி. இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம்ல, அந்த வாட்சன் அண்ட் கிரிக் கண்டுபிடிச்சது, அதை நம்மளால கேன் வி see it in மைக்ரோஸ்கோப்? நம்மளோட லைட் மைக்ரோஸ்கோப்ல நம்மளால பார்க்க முடியுமா ஒரு டிஎன்ஏ மாலிகுல? நோ. ஓகே, ஐ நீட் சம் மோர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா அந்த படத்துல எல்லாம் டிஎன்ஏ வந்து மைக்ரோஸ்கோப்ல பாக்குற மாதிரிலாம் போடுவாங்க. பட் ஆனா ஓகே, நோ நோ, இவங்கெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா நம்மளால டிஎன்ஏ வந்து நேக்கட் டிஎன்ஏ வி கேன் நெவர் see it under மைக்ரோஸ்கோப். ஒரு நியூக்ளியோசோம் ஆர்கனைசேஷனையே வி கேன் see ஒன்லி அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இட்ஸ் நானோமீட்டர் ரேஞ்ச். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதை உங்களால ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. இன்கேஸ் நான் மைக்ரோஸ்கோப் எடுத்தேன் அப்படின்னா we will see why. பிகாஸ் லைட்டுங்கிறது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த யூனிட் 13ல வரும். லைட்டுங்கிறது வந்து எப்படி சொல்றது, இட் ஹாஸ் dual நேச்சர், ரைட்? இட் கேன் பிஹேவ் அஸ் வேவ் as well as பார்ட்டிகல். ஸோ வேவ் நேச்சருங்கிற அந்த ஒரு கான்செப்ட்னால தான் நம்மளால நிறைய நிறைய நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால லைட் மைக்ரோஸ்கோப்பியால பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வேவ் நேச்சர் வந்து இட் வில் டைஃப்ராக்ட். ஸோ டைஃப்ராக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு எல்லாமே உங்களால அந்த அளவுக்கு இதை வந்து எப்படி சொல்றது, விசிபிள் லைட்டை வச்சு உங்களால பார்க்கவே முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கோ டு எப்படி சொல்றது, லோயர் வேவ் லென்த்ல தான் யூ ஹாவ் டு கோ. அதுதான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி வரும். இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கறேன். இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வாட்சன் கிரிக் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது எந்த டெக்னிக்கை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? Can anyone mention what technique they have used? ஏன்னா நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியாது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம். பட் அப்படின்னா எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, எந்த டெக்னிக்கை வச்சு கண்டுபிடிச்சாங்க யாருக்காவது தெரியுமா? எனி ஐடியா? எதுவும் சூப்பர் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரி எதுவும் வச்சு கண்டுபிடிச்சாங்களா, இல்லை வேற ஏதாவது டெக்னிக் இருக்குமா? லெட்ஸ் சி. ஏன்னா இதுவும் மோராலஸ் டெக் கான்செப்ட்ல வரும். எனி ஐடியாஸ், எனி கெஸ்? What technique did Watson and Crick use to identify that DNA is double helical structure? ஐடியா இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நோனா நோ, யூ கேன் டைப் நோ. We can move. தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா கற்றுக்க தானே போகிறோம். எனி ரெஸ்பான்ஸ் ஏதாவது வந்திருக்கா? நோ சார்ங்கிறது 8:26 வந்திருக்கு. நோ சார். ஓகே. எக்ஸ்ரே போட்டோ
எக்ஸ்ரே போட்டோன்னு வி கான்ட் சே பிளண்டா சொல்ல முடியாது. ரொம்ப வேகா இருக்கு அந்த டேர்ம் எக்ஸ்ரே போட்டோங்கிறது. பிராங்க்லின் ஓகே, ரோஸ்லின் பிராங்க்லின் அதெல்லாம் ஓகே தான். எக்ஸ்ரே போட்டோங்கிறத விட there is one more, there should be a precise term. Yeah, X-ray diffraction. Yeah, that's the right term. Right, there is this technique called X-ray crystallography அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தே ஹவ் டெசிஃபர்ட் ஹவு திஸ் டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக், நான் இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ஒரு கிளாஸ்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி அதை டெசிஃபர் பண்ணாங்கிறத நான் சொல்றேன். நான் எப்படி அதை எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஆக்சுவலா இனிஷியலா அந்த அவர் சொன்ன மாதிரி இந்த பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தங்க, ரோஸ்லின் பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க தான் ஆக்சுவலா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணது. அவங்க தான் எக்ஸ்ரே கிறிஸ்டோகிராஃபில ஒன் ஆஃப் த வேர்ல்டு லீடிங். அந்த டைம்ல வந்து அவங்க தான் ஒரு விமன் சயின்டிஸ்ட். அவங்க மென்ஷன் பண்ணனால நான் சொல்றேன் நான். ஸோ அவங்க டேக் பண்ண போட்டோ தான் ஆக்சுவலா அந்த ரொம்ப ஃபேமஸ் போட்டோ. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வரும் போட்டோ 51 அப்படின்னு ஒரு போட்டோ. ஸோ இதுதான் வந்து போட்டோ 51. எல்லாத்துக்கும் நான் போடுறேன். போட்டோ 51 பிராங்க்லின் அப்படின்னு போட்டீங்கன்னா யூ கேன் சி தட் போட்டோ. ஸோ அதுதான் அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அது ஆக்சுவலா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வாட்சன் கிரிக் வந்து ஆக்சுவலா அந்த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்டா பிராங்க்லின் வந்து நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஷி டைட். அவங்களுக்கு கேன்சர்னால நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க ஆக்சுவலா. ஏன்னா நோபல் பிரைஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தர மாட்டாங்க. போஸ்டுமஸா தே won't award நோபல் பிரைஸ். ஸோ அதனால பிராங்க்லினால நோபல் பிரைஸ் வாங்க முடியல. ஸோ டிஸ்கவர் ஆன ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் வாட்சன் அண்ட் கிரிக் வந்து தே காட் நோபல் பிரைஸ். ஸோ இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. அவங்க பிராங்க்லினோட ஸ்டோரி யாருக்காவது வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுதான். ம் ஓகே. ஸோ நியூக்ளியோசோம்ங்கிறது நான் தான் சொன்னேனே, த பேசிக் யூனிட் ஆஃப் குரோமாட்டின் வந்து நியூக்ளியோசோம். ஸோ அந்த நியூக்ளியோசோம் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அபவுட் 146 147. அது நம்ம ஒன்றும் அப்ராக்சிமேட்டா 147 சொல்லுவாங்க. பட் எனிவேஸ் நான் வச்சுப்போம். ஸோ இதுதான் அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டது. H2A, H2B, H3, H4. ஸோ இது எல்லாமே டபுள் காப்பியில இருக்கும். ஸோ அதுதான் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8ங்கிறது வந்து பேசிக்கா ஆக்சுவலா 4 வந்து டபுள் காப்பியில இருக்கும். ஸோ அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஆக்சுவலா 4 டிஃப்ரெண்ட் ஹிஸ்டோன் தான் இருக்கும். பட் ஈச் வில் பி இன் டபுள், ரைட்? ஒன்னும் டபுள் காப்பியில இருக்கும். ஸோ அதனாலதான் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டோன் ஆக்டாமர்னு சொல்லுவாங்க. டெட்ராமர்னு போட்டிருந்தாங்கன்னா தட் வில் பி ராங், ரைட்? ஏன்னா இது வந்து சில சமயம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து தே வில் ட்விஸ்ட், ரைட்? இட் வில் பி டுகெதர் ஃபார்ம் ஹிஸ்டோன் டெட்ராமர் அப்படின்னு போட்டிருப்பான். டெட்ராமர்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி 4 அப்படின்னு அர்த்தம். ஆக்டாமர்னா தான் 8. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா வேர்ட் பிளே வந்து பண்ணுவாங்க சில சமயம். ஸோ அதனால ரொம்ப ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி 1.7 டர்ன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதுதான் ஒரு நியூக்ளியோசோம்ங்கிறது, ரைட்? ஹிஸ்டோன் ஆக்டோமர் என்னது H2A, H2B, H3, H4. ஸோ இது வந்து ஈச் வில் பி இன் டபுள் காப்பி அண்ட் தென் 1.7 டர்ன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அரௌண்ட் 146 பேஸ் பர் டிஎன்ஏ. ஸோ இந்த டேர்ம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஜஸ்ட் நோட் இட் டவுன் ஆர் எப்படி சொல்றது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த டேர்ம் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா இது நிறைய எக்ஸாம்ல வந்து நீங்க செட்டா இருக்கட்டும், நெட்டா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பயாலஜி ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்த ஃபேக்ட்லயும் அதான் சொல்லியிருப்பேன். நியூக்ளியோசோம் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆக்டாமர் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஆக்டாமர் இது திரும்ப நான் சொல்றேன், ஏன்னா நிறைய இடத்துல வந்து டெட்ராமர்னு கொடுத்துருப்பான். டெட்ராமர்ங்கிறது இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஸோ 2 molecules of each histones, H2A, H2B, H3, H4, wrapped with 2 loops containing approximately 147 base per DNA. ஸோ நெக்ஸ்ட் சொன்னது நான் ஹிஸ்டோன் ஒன்னுங்கிறது லிங்கர் ஹிஸ்டோன். அதை மறந்துடாதீங்க. நான் லிங்கர் ஹிஸ்டோன் என்னன்னு கேட்பாங்க, ரைட்? இஸ் பவுண்ட் டு 60 to 80 பேஸ் பர் லிங்கர் டிஎன்ஏ, ரைட்? ஸோ இதுதான் எப்ப கேட்டாலும் இந்த விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது, ரைட்? தென் ரொம்ப அடுத்த இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. இப்ப நான் சொன்னேன்ல, டிஎன்ஏ வந்து இட் won't be naked. ஸோ இது வந்து ஹிஸ்டோனுங்கிற ப்ரோட்டீனால இட் வில் பி காம்பேக்டட், ரைட்? இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே காயிலாகி இட் வில் பி மோர் ஆர் லைக் ரொம்பவே கம்பேக்டடா இருக்கும். ஸோ
குரோமாட்டின் ரீஜியன்ஸ் தட் ஆர் டைட்லி பேக்டு அதை வந்து ஹெட்ரோக்ரோமாட்டின்னு சொல்லுவோம். ஹெட்ரோக்ரோமாட்டின் வந்து ஜீன் புவர் ரீஜியன், ரைட்? ஸோ அதுல வந்து ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியா எக்ஸ்பிரஸ் ஆகும். வெரஸ் ரீஜியன்ஸ் தட் ஆர் லூஸ்லி பேக்டு அதை வந்து யூ குரோமாட்டின் சொல்லுவோம். யூ குரோமாட்டின்ங்கிறது ட்ரூ குரோமாட்டின். ஸோ அங்கதான் ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து இட் வில் பி மோர். ஸோ இது வந்து அடிக்கடி இதையும் கேட்பாங்க, குரோமாட்டின் ரீஜியன்ஸ் தட் ஆர் டைட்லி பேக்டு ஆர் டேஷ், ரைட்? ஹெட்ரோக்ரோமாட்டின், லூஸ்லி பேக் ஆர் யூ குரோமாட்டின். ஸோ சில சமயம் இந்த டேர்ம்ஸை வந்து மாத்தி போட்டுருவான். டைட்லி பேக்டு வந்து யூ குரோமாட்டினும், லூஸ்லி பேக்டு ஹெட்ரோக்ரோமாட்டினும் போட்டுருவான். ஸோ அது வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து ரைட் ஆர் ராங் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இன்னொரு அடுத்த கொஸ்டின் நான் கேட்கணும் அடுத்த இது போறதுக்கு முன்னாடி. இந்த டிஎன்ஏ வந்து நாட் ஓன்லி ஹிஸ்டோன்ஸ், தே ஆர் ஆல்சோ மேட் ஆஃப் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதையும் you have to remember, right? Chromatin consists of DNA bound both histone and non-histone proteins, right? The mass of histone protein present is about equal to the total mass of non-histone, right? எந்த அளவுக்கு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அதே அளவுக்கு நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் ஜீனோம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த கான்செப்டை வச்சு they will ask statement based questions, right? பட் லேட்டர் கிளாஸ் வந்து, அதாவது நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து there are லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நான் ஹிஸ்டோன்ஸ் கிளாஸஸ் இருக்கு. பட் ஆனா ஹிஸ்டோன்ஸ் வந்து நம்மளால we can say H2A, H2B, H3, H4, H1 வேரியன்ட் இருக்கு. நான் அதை என்னங்கிறத நான் சொல்றேன். பட் ஆனா we can clearly define histone proteins. பட் ஆனா நான் ஹிஸ்டோன்ஸ் we can see that different enormous number of you have non-histone proteins, right? In total chromosome is about 1/3 of DNA, 2/3 of protein by mass. So அதனாலதான் இனிஷியலா people thought that protein are the ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கறது இனிஷியலா தாட் பண்ணதுக்கான காரணமே இதுதான். 2/3 வந்து குரோமோசோம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி புரோட்டீன் தான், ரைட்? 1/3 தான் ஆக்சுவலா டிஎன்ஏ. ஸோ அதனாலதான் இனிஷியலா பீப்புள் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே புரோட்டீன் தான் அதிகமா இருக்கு, ஸோ அப்படின்னா புரோட்டீன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும் அப்படிங்கறத தே தாட் இனிஷியலி. பட் லேட்டரா வி ப்ரூவ்ட் தட் டிஎன்ஏ இஸ் ஆக்சுவலி ஜெனட்டிக் மெட்டீரியல், ரைட்? ஸோ இதை மறந்துடாதீங்க இந்த கான்செப்டை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட். ஐயோ, ஸ்டாப் ஷேர் கொடுத்துருக்கேன். 1 minute அகைன். ஆக்சிடென்ட்டா வெளியில போயிடுச்சு. டைம் என்ன? ஓகே, ஸ்லைட் ஷோ. ஓகே ஓகே, நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த ஹிஸ்டோன்ல வந்து நான் யாரோ சொன்னாங்கல்ல, தே ஆர் ரிச் இன் லைசின் அண்ட் அர்ஜினைன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ இந்த ஹிஸ்டோன் ஹிஸ்டோன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஹிஸ்டோன்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல கொடுத்துருப்பேன், ரைட்? இங்க ஒரு ஏரோ மார்க் போட்டு ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஆக்டோமர்ங்கிறது என்னது? H2A, H2B, H3, H4 அப்படிங்கிறது டபுள் காப்பியில இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹிஸ்டோன் ஆக்டோமர்ங்கிறது. அந்த ஹிஸ்டோனுடைய புரோட்டீனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு there will be this tail, right? அந்த ஏரோ மார்க் போட்டு காட்டியிருப்பாங்க ஹிஸ்டோன் டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் என்னுடைய கர்சர் எடுத்து நான் பாக்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு. ஸ்பாட்லைட். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ரெட் கலர் லைட் தெரியுதா? ஹலோ. ஸோ இந்த புரோட்டீனுடைய இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரக்சர்ல there is this thing called a histone tail. அதை நான் ரெட் கலர்ல சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த டெய்ல் வந்து தே வில் பி ரிச் இன், யாரோ சொன்னாங்கல்ல, அர்ஜினைன், லைசின். ஸோ இந்த மாதிரி அமினோ ஆசிட்ல தே ஆர் ரிச் அண்ட் தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இந்த டெய்ல வந்து தேர் வில் பி சம் கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். சில ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த டெய்ல வந்து சில மார்க்ஸ் போட்டு விடும், லைக் அசிட்டைலேஷன் ஆர் மித்தைலேஷன் சொல்லிட்டு நிறைய மார்க்ஸ் பண்ணி விடும். ஸோ இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் வந்து இட் வில் லைக் டிட்டர்மைன் வெதர் இட் வில் காம்பேக்ட், ரைட்? இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப டைட்டா சுத்தணுமா இல்ல மோர் லூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத வந்து இட் வில் பி டிபெண்டன்ட் ஆன் திஸ் ஹிஸ்டோன் டெய்ல் மாடிஃபிகேஷன். ஸோ அது என்ன மாடிஃபிகேஷன்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபைனல் இதுதான், அவ்வளவுதான். இன்னொரு 2 ஸ்லைடு தான் இருக்கு, அதோட முடிச்சிடுறேன் நான். லூசனிங் அண்ட் டைட்டனிங் ஆஃப் குரோமாட்டின், ஹிஸ்டோன்ஸ் ஆர் கிரேட் கீப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டோன்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் பிகாஸ் தே கேன் எய்தர் ஃபெசிலிட்டேட் ஆர் ஃபர்பிட் ஜீன் எக்ஸ்பிரஷன். அப்படின்னா ஹிஸ்டோன்ஸ்
அவருடைய எப்படி சொல்ற ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன், அதாவது இந்த கெமிக்கல் குரூப் பிரசன்ட் ஆன் ஹிஸ்டோன்ஸ் கேன் டிட்டர்மைன் வெதர் த ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் நாட். ரைட், வெதர் ஒரு ஜீன் வந்து எம்ஆர்என்ஏவா ப்ரொடியூஸ் ஆகணுமா ஆகாதா அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ டிஎன்ஏ வந்து ஒரு ஹிஸ்டோனோட கம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறது வந்து இட் வில் பி லெஸ். ரைட், ஏன்னா இட் வில் பி லைக் ரொம்ப கம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது வந்து பைண்ட் ஆகும் டிஎன்ஏல. பட் ஆனால் உங்களுடைய ஹிஸ்டோன் வந்து ரொம்ப கம்பாக்டா டிஎன்ஏ வந்து கம்பேக்ட் பண்ணிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பாலிமரேஸால பைண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து லூஸா இருக்கணும் அந்த இடம். ரைட்டா, ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களோட பாலிமரேஸால பைண்ட் பண்ண முடியும். அப்பதான் உங்களோட எம்ஆர்என்ஏவே டிரான்ஸ்கிரைப் ஆகும். ஸோ அதனாலதான் ஹிஸ்டோன்ஸ் ஆர் கிரிட்டிக்கல். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் எய்தர் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ஆர் ஃபர்பிடிங் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் ரிப்ரஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஆர் கண்ட்ரோல்டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பை மாடிஃபைங் த டெய்ல்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன்ஸ் H3 அண்ட் H4. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட், ஹிஸ்டோன் H3 அண்ட் H4 உடைய டெய்ல வந்து there might be either like methylation or acetylation. ஸோ ஹிஸ்டோன் அசிடைலேஷன்ங்கிறது வந்து இந்த COCH3 அப்படிங்கிறது நம்ம கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றும் போக வேணாம். பட் ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்டோன் அசிடைலேஷன்ங்கிறது addition of negatively charged acetyl groups to the histones. ரைட், ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏ வந்து என்னது, இட் இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ நம்ம ஹிஸ்டோனை வந்து நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ்டு நெகட்டிவா நம்ம சார்ஜ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் ரெசிடியூஸை நம்ம ஒரு ஹிஸ்டோன்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெகட்டிவ் it will repel and neutralize that basic charge, right? So அதனால it will loosen the histone and it will like activate the transcription. So acetylation activating the transcription. So இதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது, acetylation activation. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி அது எந்த என்சைம்ஸ் வந்து கேட்டலைஸ் பண்ணுதுன்னா இட்ஸ் என்சைம் known as histone acetyl transferases, ரைட்? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஹிஸ்டோன்ஸ்ல வந்து தே வில் பிளேஸ் எஸ்பெஷலா லைசின்ங்கிற அமினோ ஆசிட்ல வந்து this histone acetyl transferase will add acetyl groups. So they will destabilize the chromatin on that area so that it will be more euchromatic, right? So there is this opposite of histone acetylases called histone deacetylases. They will remove the acetyl groups and make them more compact, right? So that it will be heterochromatin and they will prevent the transcription. So இந்த இதை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் இது acetyl activation. So deacetylation, it will remove the acetyl group and then it will prevent the transcription. So நம்ம மறந்துடாதீங்க. Okay, then there is this second group of modification called histone methylation. So methylation வந்து இப்ப எப்படி சொல்றது, often methylation வந்து heterochromatin தான் ஆக்சுவலா. methylation வந்து will repress the transcription, but sometimes, right, depending on the amino acid getting methylated, right, it can activate transcription. Because இந்த கான்செப்ட் வந்து நிறைய தடவை கேட்பாங்க, ஹிஸ்டோன் மெத்திலேஷன் ஆர் நாட் ஆல்வேஸ் ஹெட்ரோக்ரோமேட்டின், ரைட்? இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு திங் டு ரிமெம்பர், ரைட்? ஹிஸ்டோன் மெத்திலேஷன் டிபெண்டிங் அப்பான் த அமினோ ஆசிட் கேன் either activate or repress, right? It is not always repression. இது இந்த கான்செப்ட் மறந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். acetylation of H3 and H4 along with 3 methyl groups on lysine at இது என்னடா அது எனக்கே தெரியல. Okay, position 4 of H3 is usually associated with actively transcribed chromatin. So அப்போ பார்த்துக்கங்களேன், மெத்திலேஷன் நான் என்ன சொன்னேன், they will be more like repressible தான். பட் இந்த பர்டிகுலர் கேஸை பார்த்தீங்கன்னா எங்கிறது H3K4 Me3 அப்படின்னா ஹிஸ்டோன் 3ல லைசின் நம்பர் 4ல மித்தைல் வந்து 3 times மித்தைல் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து H3K4 Me3 அப்படின்னு சொல்லுவாங்க. H3K4 ட்ரைமித்தைலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆக்டிவ்லி டிரான்ஸ்கிரைப்டு குரோமாட்டின். ஸோ இது வந்து பேஸ் பண்ணி நான் ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு நான் அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருப்பேன். நான் அந்த டேபிளை வந்து யூ ஹேவ் டு மெமரைஸ் தட். ஏன்னா இந்த H3K4 Me3, H3K9 Me3, so it is associated with active chromatin or repressible chromatin இப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்த டேபிள்ல கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இதுல பாருங்களேன், H3K9 மெத்திலேஷன் வந்து இட்ஸ் ரிப்ரஸ்ட், வேற H3K4 ட்ரைமெத்திலேஷன் இட்ஸ் ஆக்டிவ், ரைட்? ஸோ அதனால நீங்க எந்தெந்த
மெத்திலேஷன் என்னென்ன ஆக்டிவேட் பண்ணுதா இல்லை ரிப்ரெஸ் பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு டேபிளா நான் அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருப்பேன். நீங்க யூ கேன் செக். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இதுல பாருங்களேன், லைசின் மெத்திலேஷன் அட் H3K9 H3K27 H4K20. H4K20னா ஹிஸ்டோன் 4 லைசின் 20. ஸோ அதுல வந்து மெத்திலேஷன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரெசிடியூல நடந்துச்சுன்னா இட் வில் பி லைக் ஹைலி ரிப்ரெஸ்ட். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இருங்க, நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த டேபிள். ஸோ இந்த டேபிளை வந்து யூ ஹவ் டு மெமரைஸ். ஸோ இந்த டேபிள் தேர் இஸ் நோ அதர் வே யூ ஹவ் டு மெமரைஸ் திஸ், பிகாஸ் இது வந்து பேஸ் பண்ணி நிறைய பார்ட் பி ஆர் பார்ட் சி மேத்ஸ்ல எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க இந்த இந்த கான்செப்ட் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அசிட்டைலேஷன் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவேஷனா இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் மெத்திலேஷன் இங்க வந்து மெத்திலேட்டட் லைசின் பாத்துக்கோங்களேன். இதுல மெத்திலேஷன் லைசின்னா லாஸ்ட்டுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவேஷன், எலாங்கேஷன், ரிப்ரெஷன் இருக்கும். ஸோ ஆக்டிவேஷன் as well as ரிப்ரெஷன் வந்து மெத்திலேஷன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அதர் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, லைக் பாஸ்போரிலேஷன், அதுக்கப்புறம் யுபிக்யூட்டினேஷன்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அசிட்டைலேஷன் அண்ட் மெத்திலேஷன், எஸ்பெஷலி அட் லைசின், ரைட்? பட் நீங்க இந்த டேபிள் என்டையர் டேபிளே மனப்பாடம் பண்ணிருங்க, பிகாஸ் கொஸ்டின்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் திஸ், ரைட்? இதை வச்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. வேற என்ன இருக்கு? ஓகே, ரைட். அவ்வளவுதான். நான் இப்போதைக்கு இன்னைக்கு கண்டென்ட் அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல வரைக்கும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அது போறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்மால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு வி கேன் ஃபினிஷ் இட் ஆஃப், ரைட்? இப்போ டோட்டலா 1 2 3 4 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நான் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். நான் இதுக்கு நீங்க இப்போ ஜஸ்ட் நம்பர் 1 போட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நம்பர் 2 போட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹியூமன் ஃபீமேல்ஸ் ஹாவ் 23 டிஃபரெண்ட் குரோமோசோம்ஸ் whereas human males have 24. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ எல்லாரும் இதுக்கு நீங்க யூ கேன் ட்ரை ட்ரூ ஆர் ஃபால்ஸ், யூ கேன் ஜஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஹியூமன் ஃபீமேல் ஹாவ் 23 டிஃபரெண்ட் குரோமோசோம்ஸ் whereas human males have 24. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஜஸ்ட் டைப் பண்ணுங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதெல்லாம் ஒன்றும் மார்க்லாம் நான் ஒன்றும் எடுக்க போறது இல்லை. ஓகே, ஒருத்தர் ட்ரூ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே போடுங்க. ஓகே, ட்ரூ ட்ரூ. ஓகே, ட்ரூ. இன்னொரு ரெஸ்பான்சஸ் பார்ப்போம். ஒரு ரெஸ்பான்ஸ் ட்ரூ. ஓகே, 1 2 3 4. ஓகே, 4 பேர் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது அப்போசிங் இது இருக்கா, ஒப்பீனியன்? அதர்ஸ் என்ன சொல்றீங்க? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வெயிட், ஜஸ்ட் டைப் பண்ணுங்க ட்ரூவோ ஃபால்ஸோ. இதெல்லாம் ஒன்றும் மார்க்லாம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ட்ரூ. சோஃபார் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரூ தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க. ஓகே, ஐ திங்க் ரெஸ்பான்ஸ் அவ்வளோதான். ரைட், ஓகே, இது வரைக்கும் சொன்னது கரெக்ட் தான். ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் லிவிங் செல் chromatin usually adapts the extended beats on a string form. True or false? செகண்ட் கொஸ்டின் போயிட்டான். இப்போ நம்ம லெட்ஸ் see. ட்ரூ. ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு இப்ப நிறைய பேர் பார்ப்போம். ட்ரூ ட்ரூ ட்ரூ. 2 பேர் ட்ரூ சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ட்ரூ ட்ரூ. ஓகே, 4 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, 5 ரெஸ்பான்ஸுமே ட்ரூ தான் வந்திருக்கு. ஓகே, வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரூ தான் சொல்லியிருக்காங்க. ம் ஓகே, இது வரைக்கும் வந்ததுல வந்து ட்ரூ தான் சொல்லியிருக்கீங்க. பட் ஆக்சுவலா வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவல் இது வந்து
you can just go and refer some other source. But in living cell mostly வந்து chromatin வந்து it will not be in a new beats on a string form. So the beats on a string form வந்து நம்ம எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா there are some experiments, right? அது நான் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாங்கிறத நான் லேட்டரா சொல்றேன். பட் ஆனா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா chromatin வந்து in living cell they are not in a beats on a form, they will be more compacted like 300 nanometer chromatin structure. ஸோ அதுதான் ஆக்சுவலான chromatin-உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க ஐ திங்க் பிளான்ட் பயாலஜி படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று வரும், அந்த ஆனியன் ரூட் டிப்ல வந்து மைட்டாசிஸ் இதில் பார்ப்பாங்க. ஸோ அந்த காம்பேக்டட் ஃபார்ம்ல தான் ஆக்சுவலா இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவல் ஃபால்ஸ் ஆக்சுவலா. Okay, so let's move on to the next question. Third question. The four core histones are relatively small proteins with a very high proportion of positively charged amino acids, and positive charge helps the histone bind tightly to the DNA regardless of its nucleotide sequence. Is it true or false? இப்பதான் நான் எடுத்தேன் இந்த கான்செப்ட். தேர்ட் கொஸ்டின். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஓகே. Surprising. Third question. True or false? True. Okay. ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு. ஃபால்ஸ், ட்ரூ. 50-50. ட்ரூ. ஓகே. ட்ரூ தான் இப்ப மெஜாரிட்டி. லெட்ஸ் see. ஃபால்ஸ். ஓகே. இப்போ மறுபடியும் 50-50 வந்துருச்சு. ஓகே. இப்போ ட்ரூ தான் அதிகமா இருக்கு. ஓகே. ட்ரூ தான் மெஜாரிட்டி பார்க்கும்போது. ட்ரூ. ஓகே. யா. ஓகே. ஐ திங்க் மெஜாரிட்டி பீப்புள் சொன்னது கரெக்டாக சொல்ல ட்ரூ தான். ஓகே, ரைட். தேர்ட் கொஸ்டின் ஓவர். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இந்த ஃபோர்த் கொஸ்டினோட கான்செப்ட் நான் இந்த கிளாஸ்ல நான் எடுக்கல, பட் நீங்க கெஸ் பண்ணலாம். நீங்க இது வரைக்கும் படிச்ச ஜுவாலஜில எதுவும் படிச்சிருந்தீங்கன்னாலும், இல்ல நீங்க சிஎஸ்ஆருக்கு நீங்க இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ல உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின். நியூக்ளியோசோம்ஸ் பைண்ட் டிஎன்ஏ சோ டைட்லி that they cannot move from the positions where they are first assembled, right? ஸோ இதுக்கு நீங்க ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஒன்னும் இது கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த கிளாஸ் பேஸ் பண்ணி நான் இந்த கொஸ்டின் எடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலா நீங்க சிஎஸ்ஆருக்கு படிச்சிருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி கெஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல நீங்க கரெக்டா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபோர்த் கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Nucleosomes bind DNA so tightly that they cannot move from the positions where they are first assembled. நியூக்ளியோசோமால மூவ் பண்ண முடியாதுன்றாங்க. அதாவது அந்த டிஎன்ஏ வந்து இட்ஸ் நாட் டைனமிக்ன்றாங்க. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங்? ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு இது வரைக்கும் யாருமே ஃபோர்த் கொஸ்டினுக்கு இது வரைக்கும் யாருமே ஆன்சர் பண்ணல. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஃபால்ஸ். ஓகே. ஃபால்ஸ். ஓகே. ரெண்டு பேரும் ஃபால்ஸ் வந்திருக்கு. ஓகே. ரெண்டு பேரும் ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். பார்ப்போம் மெஜாரிட்டி யார் வரும். இது வரைக்கும் மெஜாரிட்டி ஃபால்ஸ் தான். யாருக்காவது வேற எதுவும் ஒப்பீனியன் இருக்கா? யாராவது ட்ரூன்றீங்களா? எனி அதர் ஒப்பீனியன்? அவ்வளவுதான். ஜஸ்ட் இன்னும் ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் நம்ம we can wind up. டக்குன்னு சும்மா ஒரு எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டு விடுங்க. ஸ்லோவா இருக்கா? டூ மெசேஜ் வந்துருக்கு. ஃபால்ஸ். ஓகே. 3 மெசேஜஸ். இந்த மாதிரி நான் செஷன் வைக்கும் பொழுது யூ கேன் ஜஸ்ட் ட்ரை. ஏன்னா இங்க மார்க்லாம் நான் ஒன்றும் போட போறது இல்லை. இப்போ பிளஸ் மார்க்கோ நெகட்டிவ் மார்க்கோலாம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்க அட்டம் பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்.
ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு கேட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஃபைனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, 3 மெம்பர்ஸ் போட்டிருக்கீங்க இது வரைக்கும். வேற யாராவது போடணும், வேற யாராவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடணும்னு இருக்கிறது ஐடியா இருக்கா? எனி ஒன்? ஏன்னா இங்கதான் நீங்க இந்த மாதிரி எய்தர் ஆர் போட முடியும். பட் ஆனா எக்ஸாம் டைம்லலாம் யூ ஹாவ் டு பி 100% ஷுவர், ரைட்? ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் தான், அவ்வளவுதான். தப்புனா இட் வில் பி -5. பட் ஆனா இங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க எய்தர் யூ கேன் ட்ரை ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்க போட்டு தப்பானாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனாலதான் நான் உங்களை இங்க ட்ரை பண்ண சொல்றேன். நான் தெரியலனாலும் இங்கே யூ கேன் ட்ரை. ஓகே, இது வரைக்கும் வந்த 3 பேரு ஃபால்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ யா, இட்ஸ் ஃபால்ஸ். குட். 3 பேர் சொன்னது இட்ஸ் வெரி குட். Okay, final question. Deacetylation of histone tails allow nucleosomes to pack together into tighter arrays, which usually reduces gene expression. True or false? இது நான் நடத்தின ஒரு கான்செப்ட் தான். இப்போ நீங்க என் ஸ்லைடை நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க பழைய ப்ரீவியஸ் ஸ்லைடு போனாலே இதுக்கு ஆன்சர் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? லெட்ஸ் வைண்ட் அப் வித் திஸ் ஒன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏன்னா எல்லாரும் இப்போ ஐ திங்க் டின்னர் சாப்பிடணும்னு பசியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நிறைய பேர் சாப்பிட்டீங்களான்னு தெரியல. அதனாலதான் ரெஸ்பான்ஸ் வர போக போக குறையுது. True or false? Fifth question, final question. Deacetylation of histone tail allows nucleosome to pack together, usually reduces gene expression. ஒருத்தர் ட்ரூ சொல்லியிருக்காரு. ட்ரூ 2. ஓகே பீப்புள், கமான், ஃபைனல் முடிச்சுட்டா கிளம்பிடலாம். ட்ரூ. ஓகே, 3 பேர் ட்ரூ சொல்லியிருக்காங்க. ட்ரூ ட்ரூ ட்ரூ. கமான், ரிமைனிங். இங்க நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாது, சும்மா ட்ரை பண்ணுங்க. இப்பதான் நடத்துனது இந்த கான்செப்ட். ஒரு 2 minutes and then we can wind up. ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நான் ஐ வில் ஃபினிஷ் இட். யாருக்கும் எதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லணும்னு ஆசை இருக்கா? ஓகே, இது வரைக்கும் அந்த 3 ரெஸ்பான்ஸ் இட்ஸ் பாசிட்டிவ். ஓகே, ரைட். ஆக்சுவலா ட்ரூ தான். தட்ஸ் ரைட். குட் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ செட் ட்ரூ. அண்ட் தென் ஃபைனல் கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். ஹியூமன் செல்ஸ் do நாட் கண்டெயின் எனி சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். ஸோ இதை வந்து நீங்க ஒரு எக்ஸசைஸா பார்த்துட்டு வாங்க. இதை நான் வந்து இப்போ நான் கேட்கல, இப்போ நீங்க ஆன்சர் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. ஹியூமன் செல்ஸ் do நாட் கண்டெயின் எனி சர்க்குலர் மாலிகுல்ஸ். இது ஒரு எக்ஸசைஸா நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரும்பொழுது யூ கேன் டெல் வெதர் திஸ் இஸ் ரைட் ஆர் ராங். ஓகே, ரைட். ஐ திங்க் அவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் ஆர் யூ கேன் ஜஸ்ட் லீவ். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் ஆர் யூ கேன் லீவ். நெக்ஸ்ட் இதுல வந்து ஐ வில் கண்டக்ட் ஒன் ஸ்மால் எம்சிக்யூ பேஸ்ட் ஒரு இது நான் கண்டக்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை வந்து பிடிஎஃபா வந்து சாருக்கு அனுப்பிடுறேன். நான் அவர் உங்களுக்கு அனுப்பிடுவாரு இந்த மெட்டீரியலை. ஸோ நல்லா இந்த மெட்டீரியலை பாருங்க. பிளஸ் நான் கில்பர்ட்ல வந்து அந்த புக்லோட பேஜ் நம்பரையும் நான் சாருக்கு வந்து மென்ஷன் பண்ணி நான் அனுப்புறேன். அந்த இதை வந்து தரவா அந்த பேஜஸ் படிச்சிருங்க. நான் எந்த பேஜை வந்து நான் அந்த புக்ல படிக்க சொல்றேனோ, நான் கொடுக்குற பிடிஎஃபையும் சரி அந்த பேஜஸையும் சரி தரவா படிங்க. பிளஸ் நான் அந்த பிபிடியில வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கையும் யூ ஹாவ் டு கோ அண்ட் வாட்ச். ஸோ இந்த பிடிஎஃப், இந்த பிபிடி, அந்த பிபிடியில இருக்கக்கூடிய லிங்க், அந்த கில்பர்ட்ல வந்து நான் எந்த பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கணும் அந்த பேஜ் நம்பர் கம்ப்ளீட்டா யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ நெக்ஸ்ட் இதுல நான் அதை பேஸ் பண்ணி தான் ஐ வில் கிவ் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் ஆர் யூ கேன் லீவ். அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லாட்டி நீங்க கிளம்பலாம். ஸ்டாப் ஷேரிங். ஓவர். Everyone. If no doubts, thank you.
Okay, thank you. I'm leaving.